தாழ்ந்தவனமாக தலை தாழ்த்தி ஜெயிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளுக்காக, ஈஸ்டர் பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த 2026 ஆண்டிலும் கூட நம்முடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையை, ஈஸ்டர் பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கவும் கொண்டாடவும் எங்களுடைய ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து இவளை வழிநடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக சோதரம்ப்பா. நன்றியோடு தெரிவிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட கிருபையை தந்ததற்காக, இப்படிப்பட்ட நாட்களை எங்களுக்கு தந்ததற்காக, இப்படி பண்டிகையை ஆசிரிக்கிறதுக்கான கிருபைகளை எங்களுக்கு தந்துக்கு அப்படினால் உமக்கு நன்றி சொல்கிற ராஜா. இப்பொழுதும் உம்முடைய வேதத்தில் உள்ள ராஜாவை அதிசயங்களை, உம்முடைய வார்த்தையின் அதிசயங்களை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா. பேசுகிற அடியை மறைத்து கொள்ளுங்க, தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து பாதம் பணிந்து கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உயிர்ப்பின் ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் சிந்திக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட பொருள் உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி. உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி. இங்கே பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. தேடியது யார்? சொன்னது யார்? யார் இதை போய் தேடினா? யார் அங்கே இருக்குல்ல? இயேசுவை தேடுகிறீர்கள், இயேசுவை தேடுகிறீர்கள். அங்கே அதற்கு பதில் வருகிறது, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இது தேடியது யார்? தேடியது யார்? அப்படிதானே? ஒருத்தர் தேடுறாங்க, ஒருத்தவங்க பதில் என்ன செய்கிறாங்க? சொல்லுங்கள். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது தேடாமல் கண்டடைய முடியாது. தேடாமல் கண்டடைய இவர்கள் தேடுகிறார்கள், கண்டடைகிறார்கள். அப்போ தேடியது யார் என்றால், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது. மகதலேனா மரியாளும், யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும், சலமே, அந்த மூவரும் தான். நல்லா கவனிக்கணும். மகதலேனா மரியாள், யாக்கோப்பின் தாயாகிய மரியாள், சலோமி என்பவர்கள். இந்த 3 பேரும் தான் தேடி அனுப்பிச்சிருக்காங்க, போயிருக்காங்க. அப்போ சீசர்கள் என்ன செய்தாங்க? சீசர்கள் என்ன செய்தாங்கன்னு தெரியல, அப்படித்தானே? இந்த 3 பேரும் தான் தேடி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த 3 பேரும் தேடி போனாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது நின்றதும் இந்த 3 பெண்கள் தான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்யும் பொழுதும் இருந்தவர்கள் இந்த 3 தான். எங்கே அடக்கம்? அவருடைய சரீரத்தை எப்படி இறக்குகிறார்கள், அவருடைய சரீரத்தை எப்படி அடக்கம் செய்கிறார்கள் என்று, யாரெல்லாம் அடக்கம் செய்கிறார்கள் என்று அந்த கடைசி அந்த அடக்க ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள் இந்த 3 பேர் தான். அடக்க ஆராதனை சொல்கிறோம்ல, நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லுவோம். சிலருடைய அடக்க ஆராதனைக்கு அப்படியே அப்பா என்ன கூட்டம், என்ன கூட்டம். இயேசு கிறிஸ்து பக்கத்தில், இயேசு கிறிஸ்து ஜீவனோடு உயிரோடு இருக்கும் பொழுது திரளான கூட்டத்தார் அவரை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள் சென்றார். திரளான கூட்டத்தார், எப்போ பார்த்தாலும் திரளான கூட்டம்தான். அங்கே பார்க்கும் திரளான கூட்டத்துக்கு அடையாளம் என்னென்னா, அவர்களை பார்த்து, திரளான கூட்டத்தை பார்த்து, அவங்க புஷியாக இருக்கிறத பார்த்து 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கும்போது, அங்கே சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? 5000 பேர். புருஷர்கள் மட்டும், ஆண்கள் மட்டும் 5000 பேர். பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் எவ்வளவு கூட்டம்! அப்படிதானே? 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் ஆசிரியத்து கொடுக்கும்போது என்ன கூட்டம்! 4000 பேர். அப்போ 4000 பேர், 5000 பேர் நான் நினச்சி பாருங்க, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு. ஆனால் இயேசு சிலுவையில் அறைந்து அவர் செத்து போனார், அவர் மரித்து போனார்னு உடனே உன்னையும் காணும், உன்னையும். அப்படிதான் சீசர்கள் கூட காணாமல் போயிட்டாங்க, சீசர்கள் கூட காணாமல் போயிட்டாங்க. பார்க்கிறோம். இந்த 3 பேரும் தான் கடைசியில் நின்று பார்த்தது. இந்த 3 பெண்களும் தான். ஆனால் இந்த 3 பெண்களும் அவங்க என்ன செய்யிட்டாங்க? அங்கே பார்க்க ஓய்வு நாள், அதனால்
கடைசியாக பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அந்த 3 பேர்களும் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தூங்கியிருப்பாங்களாக்கும்? தூங்கியிருப்போம். அப்படிதானே நம்ம ஆராதனையை காலையில் 4:30 3:30 வச்சுட்டா. அடே அப்பா, காலையில் 3:30 போடுமா? காலையில் 3:30 போடுமா? 4:30 சொல்கிறோம்ல, நம்ம மனுஷ பிரதிகாரத்தை சொல்லிடுறோம். 4 நாள் தான் நீங்களும் சொல்கிறதா? அப்படி தானே? இந்த 3 பெண்களும் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தூங்கவே செய்வது. தூங்கியிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். தூங்கியிருக்கவே மாட்டாங்க. அப்படி தானே? ஏன்னு சொன்னால் அவர்கள் சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, சுகந்த வர்க்கம் இடுறதுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு உலகத்தில் என்னதான் வாங்கினாங்க. என்ன சுகந்த வர்க்கம் இடுறதுக்கு பொருள் நினச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு? சரீரத்துக்கு, செத்துப்போன சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடுறதுக்கு நினைச்சாங்க. நல்லா அடக்கம் பண்ணியாச்சு. நம்ம ஊரில் அடக்கம் பண்ணி எட்டி நினைச்ச மாட்டோம், பார்க்க மாட்டோம், பக்கத்தில் கூட போகிறதுக்கு பயப்படுவோம். அங்கே நினைச்சுவாங்க. அடுத்த நாள் போய் என்னைக்கு அது அந்த சரீரம் அதாவது கெட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் அவங்க நாட்டில் அதை அடக்கம் பண்ணுவாங்க. கரிய போலம், வெள்ளை போலம் இதுகளை போடுவாங்க. 100 ராத்தல் ஒரு அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனை ராத்தல் ஒருத்தன் கொண்டு போனான்? நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒருவன் எவ்வளோ கொண்டுட்டு போனால் 100 ராத்தல் கரிய போலமும் வெள்ளை போலமும் அதெல்லாம் அவரை சரீரத்தை சுற்றி அடக்கம் பண்ணால் அந்த சரீரம் கொஞ்ச நாள் என்ன செய்யாது? கேடாது. கொஞ்ச நாள் உரியவர்களெல்லாம் போய் பார்த்துட்டு என்ன செய்யலாம்? நமக்கு அடக்கம் பண்ணால் அடுத்த நேரம் கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க. அவங்க நாட்டினுடைய முறை அது. அந்த சரீரம் கெடாமல் இருப்பதற்காக அப்படி என்ன செய்யுங்க. அப்போ அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருடைய மரணம் துன்மார்க்கரோடு நியமித்தார்கள், அவர் மரித்த போதோ ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அவருடைய மரணத்தை யாரோட நியமித்தார்களாம்? துன்மார்க்கரோடு. துன்மார்க்கன்னு 2 கல்லெண்ணும் வச்சு துன்மார்க்கரோடு நியமித்தார்கள். அவர் மரித்த போது எங்கே இருந்தார்? ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அங்கே துன்மார்க்கரோடுன்னா அந்த சிலுவை மரத்தில் தொங்கும்போது உயிர் போயிட்டுன்னா சிலுவை மரத்தில் இருக்கிற அந்த சரீரத்தை சொந்தக்காரங்களோ உறவுக்காரங்களோ யாரும் வாங்க முடியாது. வாங்கவும் கூடாது, வாங்கவும் முடியாது. அப்படியே துன்மார்க்கரோடு அந்த கொல்கதா மலை என்று சொல்லக்கூடிய அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்படியே போட்டு விட வேண்டியதான். கழுகுகளும் பறவைகளும் நாய்களும் நரிகளும் அந்த சரீரத்தை என்ன செய்யும்? அந்த இடமே எலும்புகள் நிறைந்த இடமாகத்தான் அந்த மலைப்பகுதி என்ன செய்யும்? இருக்கும். இயேசுவையும் அப்படிதான் நினைத்தாங்க. அவருடைய சரீரமும் துன்மார்க்கரோடு மரித்தார். துன்மார்க்கரோடு 2 கல்லரோடு மரித்தார். அந்த சரீரத்தை அப்படியே எரிந்து விடுவார்கள். அப்படிதானே துன்மார்க்கரோடு அப்படி என்று நினைத்தார்கள். ஆனால் தேவாதி தேவன் அதற்கு அவர் மரித்த பின்பு ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். ஐஸ்வர்யவான்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ துன்மார்க்கருடைய சரீரத்தை அப்படி எரிஞ்சிருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான், தேவாதி தேவன், வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர். அவர் அடக்கம் பண்ணும்போது ஐஸ்வர்யவான்களுக்கு எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவர் என்ன செய்தாங்க? அடக்கம் பண்ணாங்க. அவங்களும் அடக்கம் பண்ணாங்க. நல்லா கவனிக்கணும். அரிமத்தியா ஊர் யோசேப்பு என்று சொல்லவன், அவன் ஒரு நீதிமான், இயேசுவை விசுவாசித்தவன். அவன் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் வச்சுட்டாங்க போயிட்டாங்க. இயேசுவின் சரீரத்தை நம்ம போய் வாங்கி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பிலாத்துக்கிட்ட துணிஞ்சு போகிறான். யாருக்கிட்ட? பிலாத்துக்கிட்ட துணிஞ்சு போகிறான்னா பிரேயத்தை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. தந்தாத்தார நம்மளை என்னன்னு செய்துட்டு போகிறான். நம்ம என்ன செய்வோம்? போய் கேட்போன்னு போய் அவன் என்ன செய்கிறான்? துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை நான் எடுத்துகிட்டு போகலாமா, நான் அடக்கம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு என்ன செய்தான்? பிலாத்து என்ன செய்யிட்டாரு? உத்தரவு கொடுத்துட்டாரு. பார்ப்போம், இத்தனை சீக்கிரத்தில் அந்த மனிதன் மரித்து போனானா? இத்தனை சீக்கிரம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏனென்றால் பிலாத்து அவர் மீது எந்த குற்றத்தையும் காணவில்லை. அவன் மனைவி சொல்லிட்டா, அவன் நீதிமான், அவன் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் இவர்களுடைய யூதர்களுடைய துராலோசனையினாலே அவன் அந்த தண்டனை கொடுக்க கையை கழுவிட்டான். அவனுக்கு அப்படியா இத்தனை சீக்கிரம் மதிச்சுட்டு போறாரா? சரி போய் பார்த்து என்ன செய்ய எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டாரு. அங்கே பாரு, அரிமத்தியா ஊர் யோசேப்பு போய் சரீரத்தை என்ன செய்யறான்? வாங்கி ஒருவரும் ஒருபோதும் அடக்கம் பண்ணாத புதிய கல்லறை. நல்லா கவனிக்கணும். ஒருவனும் ஒருபோதும் அடக்கம் பண்ணாத புதிய கல்லறை.
மரித்த போது இருந்தார் துன்மார்க்கரோடு. அடக்கம் பண்ணுவதற்கு எங்கே வந்துட்டாரு? ஐஸ்வர்யவானுக்கு எப்படி கல்லறை வெட்டி புதுசாக. அதே மாதிரி யோசேப்பு தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒரு கண் நடையில கல்லறை ஒன்று வெட்டி ரெடியாக இருந்துருந்தான், வைத்து இருந்தான். அதை யாருக்கு கொடுத்துட்டான்? நல்லா கவனிக்கணும். நாம வாடு அவன் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டான், நாம என்னத்தை கொடுக்கணும்? அதான் முக்கியம். அதுதான் இது முக்கியம். அவன் கொடுத்துட்டான். ஐயா நமக்கு இயேசு அப்பாவுக்கு எனதாவது கொடுக்கணுமே செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். கொடுத்துட்டான். அதே நேரத்தில் அவன் சரீரத்தை வாங்கிட்டு வந்து தன்னுடைய கலரை கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான். வெள்ளை துணி, துப்பட்டி வெள்ளை துணியை நினைச்சான் கொண்டுகிட்டு பார். அந்த வெள்ளை துணியை கொண்டு வந்து யார் மேலே சுற்றுறான்? அதில் அப்போ வெள்ளை போலம் கரிய போலம் வேணும். அது நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அந்த நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் ராத்திரி, பகல போன யூதர்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சு ஒரு நாள் ராத்திரி இயேசுகிட்ட நினைச்சான் போறான். இயேசுகிட்ட போய் இயேசப்பாவுக்கு குறித்து நல்லா கேள்விப்பட்டவன் அவர்கிட்ட போறான். எப்பா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஒருவன் மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். மறுபடியும் பிறக்காட்டா பரலோக ராஜ்யம் மறுபடியும் பிறக்கணுமா? அப்போ நான் என் தாயின் கற்பத்தில் போய் பிரவேசித்து மீண்டுமா பிறக்கணும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? கேட்குறான். அப்படி இல்லைப்பா, மனம் திரும்பணும். மனம் பழைய வாழ்க்கையை நான் விட்டு விட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறேன்னு சொல்லி மனம் திரும்புவது தான் எனக்கு மறுபடியும் பிறப்பது. ஆனால் அப்படி சொல்லிட்டு இந்த மனுஷகுமாரனை குறித்து என்ன நினைக்கிறாய்? மோசையினாலே வனாந்தரத்திலே சர்ப்பமானது, வெண்கல சர்ப்பம் மரத்திலே தூக்கப்பட்டது போல இந்த மனுஷகுமாரனும் ஒரு நாள் மரத்திலே அப்படின்னு நிக்கோதேமு விட்டு சொல்றார். நிக்கோதேமு என்னது? மோசே காலம் தெரியும். அவர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பாவம் செய்தார்கள். எனவே வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அவர்களை தீண்டியதும் அவர்கள் செத்தார்கள். வனாந்தரத்தில் செத்து வீழ்ந்தார்கள். ஒப்பாரி வைக்கிறான். உடனே மோசே கிட்ட வரான். ஐயா நாங்கள் செய்தது பாவம் தான் ஐயா, இந்த பாவத்துக்கு விடுதலை வேணும், இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எங்களை வந்து கடிச்சவொன்னு செத்து போகிறோம். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்யி, அது ஒரு கம்பில் மேலே கட்டி வை, அதை எவனை கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குதோ அவன் பார்த்துட்டா உடனே அவன் பிழைச்சிக்கிடுவான். அவன் நினச்சிக்கிடுவான், பிழைச்சிக்கணும். நல்லா கவனிக்கணும், பிழைச்சிக்கிடுவான். யார்கிட்ட சொல்கிறாரு? நிக்கோதேமுட்ட. அப்படியா? அதை போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். எதை போல? வனாந்தரத்திலே மோசையினாலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டுச்சு. அதே மாதிரி மனுஷகுமாரனும் அவன் அந்த நிக்கோதேமுக்கு அவன் இருதயத்துக்குள்ள நமக்கு கேட்கறது விட்டுருவோம். அப்படிதான் பிரசங்கம் வாசலோட போயிடும். அவனுக்குள்ள கிரியை செய்து மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவாரா? அது எப்படின்ட்டு இப்போ மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டுட்டார். சொல்லுவையில நினைச்சிருக்கிறாரு உயர்த்த. இதெல்லாம் கேள்விப்பட்டு அங்கேயும் அவன் ஓடி வாரான். அவன் நினைச்சாரான் 100 ராத்தல் வெள்ளைப்புலமும் கரியப்புலமும் கொண்டு வந்து அங்கே வச்சு அங்கே நிற்கிறது அரிமத்தியாவூர் யோசேப்பு, நிக்கோதேமு, 3 பெண்கள். இனி யார் இருந்தாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது. ஒரு வேளை அந்த சரீரத்தை இறக்குறதுக்கு போகிறதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு 5-6. அப்போ இயேசுடைய அடக்காராக மொத்தத்தில் ஒரு 10 பேர் இருந்திருக்கலாமா? ஒரு 10 பேர் இருந்திருக்கலாமா? திரளான கூட்டம் எங்கே போச்சு? ஐயா? அற்புதத்தை கண்ட கூட்டம், அப்பத்தை தின்னது, மீன் தின்னது, எல்லாம் போயிட்ட ஓடிட்ட, ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் போயிட்டாங்கிறது அவருடைய வாழ்க்கை சரித்திரம் முடிந்து விட்டது. அவருடைய சரித்திரம் முடிந்து விட்டது. அதுதானே, ஒரு மனிதன் இறந்து விட்டா சரி ரைட், பிறந்தான், வாழ்ந்தான், செத்தான், அதோட நினைச்சு போச்சு. ஒரு சிலர் நினைப்போம், மறப்போம், போவோம். நமக்கு அருமையானவர்களை நாமளே நினைச்சிருவோம், மறந்துடுவோம். நமக்கு அதுதான் வாழ்க்கை. அப்போ எல்லாரும் நினைச்சுட்டாங்க, செய்தாரு, வந்தாரு, அப்புறம் செஞ்சாரு, மறித்தாரு, சாப்டர் க்ளோஸ். அதுதான் பார்க்கிறோம். அதுதான் சாத்தானும் நினைத்தான். சாத்தானும் அந்த இதை தான் நினைத்தான். இயேசுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறாரு. முடிக்கிறதுங்கிறார் அதல்ல, அது அவன் நினைச்சது தோல்வி. அது என்னது? தோல்வி. அந்த மரணம் என்பது வெற்றி. மரணம் என்பது என்னது? வெற்றி. நல்லா கவனிக்கணும். மரணம் இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதலை மனுக்குலத்துக்கு கொடுக்கணும்.
நித்திய ஜீவனை மனுக்குலத்துக்கு கொடுக்கணும். அதனால தான் அவர் மரணத்துக்குள் பிரவேசித்தார், மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை தான் இந்த 3 பெண்களும் அதிகாலமே தேடி அங்கே போகிறாங்க. அந்த ஏதாவது நம்ம என்னதும் அதுக்கு கொஞ்சம் என்ன போடுவாங்கன்னு நமக்கு தெரியல, சுதந்திர வர்க்கம் விடுவதற்காக போகிறாங்க. எப்போ போனாங்க? வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் நினைக்கிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை தானே, இந்த வாரத்தின் முதல் நாள் போகிறாங்க. அதிகாலையிலே. எப்போ போகிறாங்களா? அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறது. அதிகாலையிலே போயிட்டாங்க, இருட்டோடே போனாங்கன்னு எழுதுறாங்க. இருட்டோடே 3க்கும் பயமே இல்லை, உங்களுக்கு பயமே. எப்படியாவது அங்கே போயிடணும் பார்க்கணுன்ட்டு தூங்காமல் எடுத்துட்டு காலையிலே போயிட்டாங்க. காலையில் அடிச்சதாச்சு என்ன நினைச்சிக்கிட்டு போகிறாங்க அவங்க. என்ன போகும்போது என்ன நினச்சிக்கிட்டே போகிறாங்க. 3வது வசனத்துக்கு பாருங்க, எப்பா நம்ம 3 பெண்கள், நம்ம 3 பெண்கள் வாசலில் நேற்று ஒரு பெரிய கல்லை புரட்டி தான் அடைச்சாங்க. நேற்று பெரிய கல்லை வச்சு தான் அடைச்சாங்க. அந்த கல்லை நம்ம 3க்கும் நினைச்ச முடியாது, பேசிட்டே போகிறாங்க. 3க்கும் புரட்ட முடியாது. ஏதாவது ஒரு கடக்கா பேசியிருக்கலாம். எதையாவது ஒரு கடப்பாறையாவது எடுத்துருந்த முடியே, ஒரு கடப்பாறையாவது எடுத்துருந்து நம்ம 3 பேரும் சுகந்த வர்க்கத்தை தானே எடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த சுகந்த வர்க்கத்தை வச்சு என்ன செய்ய? இந்த சுகந்த வர்க்கத்தை வச்சு கல்லறையை திறக்க முடியாத ஏதோ பல காரியங்களை வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அதை பரட்டி தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவர் சொல்லு. 4வது வசனம், அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது யாரும் தள்ளுவான்னுக்கிட்டு நினைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு 3 பெண்களும் போகும்போது இங்கேருந்தே பார்க்காங்க. சூரியன் உதயமாகிறது. அங்கே பார்க்குறாங்க, இந்த வாசல் இருக்கிற கல்லை காணோம். வாசல் இருக்கிற கல்லை பாருங்க. அவர்கள் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறது அது தள்ளப்பட்டிருக்காங்கிறாங்க. உடனே 3 பேரும் தள்ளப்பட்டிருக்காங்க. வீட்டுக்காக வந்தாங்க, கல்லறைக்குள்ள போயிட்டாங்க. கல்லறைக்குள்ள நினைச்சதாங்க. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து கல்லறைக்குள்ள நினைச்சிட்டாங்க. பிரவேசித்து உள்ளுக்குள்ள போனாங்க. எதுக்காக போனாங்க? இயேசுவின் சரீரத்தை பார்த்து அதற்கு சுகந்த வர்க்கமிட போனாங்க. ஆனா இயேசுவின் சரீரத்தை அங்க இருந்துச்சுல, அங்க வெள்ளை அங்கி தரித்து ஒருவன் அங்க இருக்கிறான். ஒரு வாலிபன் மாதிரி இருக்கிறான். ஒரு வாலிபன் உள்ளுக்குள்ள இருந்துச்சான். இயேசுவின் சரீரத்துக்காங்கல அங்க வாலிபன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். வெள்ளைங்களை என்ன மாதிரி இந்த 3 பெண்களுமே தைரியமான பெண்கள் தான். நம்மளை மாதிரி. ஆனால் நானும் போனேன்னு மயங்கி அங்கே விழுந்திருப்பேன், மயங்கி அடிச்சிருப்பேன். பயம் தானே. கல்லறையை பார்க்க வரோம், சரீரத்தையும் காண அங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் நினைச்சா இருக்குன்னா கண்ட பயந்து விழுந்துருவோம். பாருங்க, கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளைங்கி தரித்தவர்களா வலது பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு வாலிபரை கண்டு பயந்தார். அந்த வாலிபன் தான் அந்த தேவன் தூதன் தான் பேசுறார். அவர்களை நோக்கி நினைச்சா பயப்பட வேண்டாம், பயப்படாதிருங்கள். இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னது? பயப்படாதிருங்கள். என்னங்க, எதுக்கு பயப்படக்கூடாது? பிசாசுக்கா, பணக்காரனுக்கா, ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கா, அதிகாரம் உள்ளவனுக்கா? யாருக்கு நீங்க பயப்படக்கூடாது? யாருக்கு? அதுதான் நல்லா கவனிக்கணும். பயப்படாதவங்கன்னு சொல்றேன். ஏன் பயப்படக்கூடாது? எதுக்கு பயப்படக்கூடாது? அதுதான் நீங்கள் இயேசுவை மரித்தார் என்று நினைத்து பயத்தோடு நினைச்சிருக்க. அதனால எதை கண்டு பயப்படக்கூடாது? இனி மரணத்தை கண்டு பயப்படாது. கர்த்தர் வேதம் தருவது அதான். கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய மேலான வார்த்தை அதுதான். மரணத்தை கண்டு பயப்படாதே, மரணத்தை குறித்து என்ன செய்யாதே, பயப்படாதே. பாருங்கள், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே சொல்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா, அவன் பேசுறது அறகுறையா காதுல விழுந்தாலும் பாருங்க, உயிர்த்தெழுந்தா நீங்க போங்க. 8வது வசனம், நடுக்கமும் திகிலும் அவர்களை என்னன்னே தெரியல உங்களுக்கு. நம்ம சரீரத்தை பார்க்க வந்தாங்க, ஒருத்தங்க இருக்கான், அங்க ஒருத்தன் வந்தா நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. பயப்படாதுன்னு சொல்லிடுறாரு. அது மாத்திரம் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்றாரு. உயிர்த்தெழுந்தா இங்க நிற்கணும். உயிர்த்தெழுந்த மனுஷனையும் காணல,
உயிர்த்தெழுந்த இயேசு காணோம் இல்லையா? உயிர்த்தெழுந்த வரையும் காணோம். இவன் வந்து சொல்றான், என்ன நடக்கு? இவன் தான் ஒருவேளை சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டானோ? இவன் தான் சரீரத்தை எங்கேயாவது தூக்கி கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறானோ? என்னதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஒண்ணுமே பேசத்தில்லை, ஒருத்தரோட ஒருத்தர் பேசல. நடுக்கம்தான், திகில்தான் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். நடந்து பார்க்க முன்னாடி சுதந்திரம் இருக்கப்படும்போது நடந்து வந்தாங்க. மெதுவா பேசி 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 எழுத்துனாங்க, கல்லை யார் புரட்டுவா, கல்லை யார் புரட்டுவா, நீ அப்படி புரட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வராங்க. இப்போ என்ன செய்றாங்க? ஒரே ஓட்டம்தான், கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்று சொல்லாமல் நினைச்சாங்க. சரி, கடைசி அங்கே வாங்க, எங்கே வாங்க பாருங்க. 11வது வசனம். சீசர்கள் என்ன செய்றாங்கன்னா பாருங்க, 10வது வசனத்தில் சீசர்கள் என்ன செய்றாங்களா? அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு, சீசர்கள் ஒரு அறைக்குள்ள வீட்டுக்குள்ள அழுதுட்டு கிடக்கான். இங்க ஒரு 3 பெண்கள் வந்து தேடிக்கு போறாங்க. இங்க சீசர்கள் எழுந்து கிடக்கான் அழுதுட்டு, எங்க தலைவரை, எங்க குருவானவரை கொண்டு விட்டாங்க, எங்க குருவானவரை கொண்டு விட்டாங்க, எங்க தலைவரை கொண்டு விட்டாங்க, எங்க தலைவரை கொண்டு அவர் செத்து போனாரு. அப்படித்தானே அழணும். நாமளும் இன்னைக்கு அப்படித்தானே அழுதுகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். என் காரியங்கள் எல்லாத்தையும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வைக்கிறோமா? அதுவும் உயிரோட இல்லையே, என்கிட்ட இருந்தால் தானே. உயிரோடு இருக்காரு, என் பக்கத்தில் இருக்காரு. கர்த்தர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்க அப்படின்னா அசைக்கூட எங்கே இருக்காரா? நம்ம தான் என்னாலும் பயமே, என்னாலும் அசைக்கப்படுறோமே, என்னாலும் நினைக்கிறோம். ஒரு சின்ன காரியங்கள் இருந்தாலும் அசைக்கப்படுதல், அசைக்கப்படாமல் இருக்கணும். அதான் பயம். அந்த பயம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். பாருங்க, அவங்க அழுதுட்டு கிடக்காங்க. அழுதுட்டு கிடக்கிறவங்ககிட்ட போய் சொன்ன உடனே அவங்க நம்பினாங்களா? உயிரோடு இருக்காங்க அவர்களுக்கு அவர்கள் நினைச்சவில்லை, நம்பவில்லை. இன்று கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். முதலாவது இந்த உயிர்த்தெழுதல் எதை நமக்கு தருகிறது என்றால், மரணத்தின் மீது வெற்றி. என்ன மீது வெற்றி? மரணத்தின் மீது. அந்த மரணம் ஒருவேளை மனுக்குலத்தை பயமுறுத்துகிறதே மரணம் தான். மரணம் தான் நினைச்சது. மனுஷன் எல்லாத்தையும் ஜெயித்துட்டான். மனுஷன் எல்லாத்தையும் ஜெயித்துட்டான். மனுஷன் எல்லாத்தையும் தாண்டிடுவான். வியாதி வந்துட்டா, இப்ப சில வியாதிகள் சோகமாகல, ஆனாலும் எல்லா வியாதிக்கும் மருந்து நினைச்சிட்டான். ஓரளவு கண்டுபிடிச்சிட்டான். பணம் தான் வேணும். ஒரு வியாதி ஆக முன்னால் ஆல்சர்னா செத்தாம்மா. இந்த கேன்சர்னா என்ன செய்தான்? கேன்சர். அந்த பாடி என்னது? கேன்சர்னா கேன்சர் தான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சா போச்சு இன்னைக்கு இல்லை, எல்லாருக்கும் மருத்துவம். இருதயம் பலவீனமாயிட்டா, இருதயம் வேலை செய்யா, வேற புது இருதயம் போட்டு. நுரையீரல் வேலை செய்யா, வேற புது நுரையீரல். புது நரம்பு, இருதயத்துக்கு போற நரம்பு வேலை செய்யா, அதை விட்டுட்டு பைபாஸ். என்னது? அப்படி நடக்குதா? நடக்கலையா? பணம் தான் வேணும். என்ன வேணும்? அப்ப வியாதியோ மற்றதையோ இவன் கண்டு மனுஷன் என்ன செய்யல, என்ன செய்யலாம்? பயப்பட நிறைய பார்க்கிறோம். அப்படித்தானே அது. ஆனா ஒண்ணு கேட்டு பயப்படுறான். என்னதாக? ஐயோ செத்து போவானே, செத்து போவானே. நிறைய ஆஸ்தி சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படிதான் நினைக்கிறான். இவ்வளவு ஆஸ்தி சேர்த்து வச்சுருக்கே, ஒரு நாள் நான் இதை அனுபவிப்பேனா செத்து போவானா? ஒரு நாள் செத்து போவேனேன்னு செத்து போவேன்னு சொல்லி தான் சேர்க்கான். செத்து போவேன்னு சொல்லி தான் இருந்துச்சுன்னா, என் பிள்ளை காப்பாற்றுவானா, என் பிள்ளை இதை பாதுகாத்துக்கிடுவானா, என் பிள்ளையை எவனாவது ஏமாத்தி இந்த ஐஸ்வர்யத்தை நினைச்சுவானா, கொண்டுவானா. அவன் தினம் செத்து தான் அந்த ஐஸ்வர்யத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்க்கிறோம். பயம், மரண பயம் இன்றைக்கு நமக்கு இருந்தது. ஏன் பயப்படாத? பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுதல் அது எதை தெரிகிறதுனா, மரணத்தின் மீது வெற்றி. பயத்தை நீக்கும் உயிர்த்தெழுதல். பயத்தை நீக்கும் இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக எழுந்து பயம், மரண பயத்தை என்ன செய்தார்? அவர் நீக்கி போட்டார் மரண பயத்தை. அதனால சொல்ல பயப்படாதிருங்கள் என்று முதலாவது தீதம் சொல்கிறான். மரணம்தான் மனிதனுக்கு மிகவும் பயத்தை உண்டாக்கினது. அந்த மரண பயத்திலிருந்து மனுக்குலத்திற்கு அவர் மீட்பை கொடுப்பதான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன செய்தார்? ஒரு மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அந்த பயத்தை என்ன செய்தது? உடைத்தது. இன்று நாம் நோய், பிரச்சனை, எதிர்காலம் எதற்கும் பயப்பட வேண்டாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, சிலுவை மரணம் தோல்வி அல்ல. சிலுவை என்பது
தோல்வியின் சின்னம் அல்ல. சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். என்னது? சிலுவை. அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க சிலுவை மரத்தில் அவரை அடிச்சு எரிஞ்சிட்டோம், கொண்டுட்டோன்னு நினைச்சிட்டாங்க. அது தோல்வி அல்ல. சிலுவை என்பது என்னது? வெற்றியின் அடையாளம். வெற்றியின் அடையாளம். தோல்வியின் அடையாளத்தை நமக்கு கழுத்துல போடுவோமா? நம்ம வீட்டுல எல்லாம் வைப்போமா? ஒரு தோல்வியின் அடையாளம் இருக்குன்னு வைக்கலாம், அதை வீட்டில் வைப்போமா? அப்ப சிலுவை எங்க போடுறோம்? ஒருத்தர் பயந்துட்டான சிலுவையை கொண்டு அடையாளம் போடுறோம். தங்கை செயின்ல சிலுவை அடிச்சிடும் போடுறோம், போட இல்லையா? அப்ப அது என்ன அடையாளம்? வெற்றியின் அடையாளம். அது எனக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. நான் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவன். எனக்கு நித்திய ஜீவனை அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நான் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இந்த சிலுவை எனக்கு நித்திய ஜீவனை தருகிறது. பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை. நினைச்சிருக்கோம் வெற்றியின் சின்னத்தை நாம எல்லாம் நினைச்சிருக்கோம், அறிந்திருக்கோம். பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை நினைச்சதாரு, இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது தோல்வி அல்ல. ஜீவனை விட்டோம்னா எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஒரு ஆள் கிடையாது. அதான் பார்த்தேன், ஒருத்தரும் இல்லை, முடிஞ்சார். அது அங்க பார்க்கிறோம். இது தோல்வி அல்ல. தோல்வி போல தோன்றலாம், தோல்வி போல தோன்றலாம். ஆனால் இது தேவனுடைய திட்டம். இது என்ன? யாருடைய திட்டம்? தேவனுடைய. மரணத்துக்குள் பிரவேசித்து உயிர்கள் தேவனுடைய திட்டம். சிலுவை, உயிர்த்தெழுதல், மகிமை, மரணத்தின் வெற்றி. மரணம் இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் இல்லை. மரணத்தில் இவர் வெற்றியை பெற்றார். உதாரணம், ஒரு விதைய அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த விதையை எங்க போடணும்? மண்ணில் போட்டுறணும். மண்ணில் போட்டா என்ன ஆச்சு நமக்கு தெரியாது. அது என்ன ஆச்சு? மண்ணில் போட்டுட்டோமே, அது அழுகி போகுமே. அது மண்ணில் கிடக்குது. மண்ணில் என்ன செய்யுது? கிடக்குது. மண்ணில் புதைக்கப்பட்டு அழிஞ்சு போன மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஒரு சில நாட்கள்ல உலர்ந்து அப்படியே முளை வந்து அந்த செடி அப்படியே செய்யும், வளர்ந்து அப்படியே அது தன்னுடைய பலனை செய்யும், கொடுக்கும். ஒரு விதை சாகாவிட்டால் பலன் இல்லை. கிறிஸ்து மரிக்காவிட்டால் நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. கிறிஸ்து மரிக்காவிட்டால் மரணத்தின் ஜெயம் நமக்கு இல்லை. அதனால தான் கிறிஸ்து நமக்காக இதை செய்தார், உயிர் விட்டார், ஜீவனை கொடுத்தார். ஒரு புது ஜீவன் இதனால் நமக்கு என்ன செய்யறது? கிடைக்கும். அடுத்தால கல்லறை இப்ப எப்படி இருக்குது? காலியான கல்லறை. இப்ப அவருங்க இல்லையே, தேவதான் சொன்னா அவர் இங்கே காலியான கல்லறை மரணத்தின் தோல்வியை காட்டுது. மரணத்தின் தோல்வியை அவர் இங்கே இல்லை, கல்லறை காலியாக உள்ளது. இது உலக வரலாற்றில் மிக பெரிய சாட்சி. அவருடைய கல்லறை காலியாக இருக்குது. இன்றைக்கும் காலியாக போய் பார்த்துட்டு தெரியும், இன்றைக்கும் காலியாக தான் இருக்குது. இது உலகத்துக்கு பெரிய சாட்சி. மற்ற மத தலைவர்கள் எல்லாரும் கல்லறையில இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கான், ஒரு மதத்தை பின்பற்றுறான், புத்தரை பின்பற்றுறான், கௌதம புத்தரெல்லாம் பின்பற்றுறான், ஒவ்வொருத்தரும் மகாவீரரை பின்பற்றுறான், ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறான். நான் சமயத்தில் நாகாலாந்து எங்கேயோ போயிருந்தேன். அப்போ அங்கே யார் கல்லறை இருக்கு? புத்தர கல்லறை நினைச்சது இருக்கு. அது ஒரு பெரிய கோயிலாக இருக்குது. அங்கே கல்லறை அங்கே நினைச்சது இருக்குது. இங்கே பார்க்கிறோம், மற்ற மத தலைவர்கள் எல்லாரும் கல்லறையில் தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். மற்ற மத தலைவர்கள் எல்லாரும் எங்க இருக்காங்க? கல்லறை இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறை காலியா? அவருடைய கல்லறை நினைச்சது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கை அது மட்டும். உயிர்த்தெழுதல் பாவத்தின் மீது வெற்றி. மரணம் பாவத்தின் பலன், பாவத்தின் சம்பளம் மரணம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாலான உன் ஜெயம் எங்கே? பார்க்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம். பாவம் என்ன செய்யறோம்? பாவம் என்ன செய்யும்? பாவம் மனிதனை என்ன செய்யறோம்? கொன்றோம். பாவம் மனிதனை என்ன செய்யறோம்? கொன்றோம். அப்படிதான் 60 இருந்தால் ஒரு மனிதன் வெட்டிடலாம்ல. அது ஒரு மரணத்துக்குள்ள போனேன்னா பாவத்தின் கூர். அதான்
மரணமே உன் கூர், பாதாளமே. இங்க பாருங்க 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் அனைவரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் என்னமா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும், நான் பாடிக்கிறேன், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும், இயேசு கிறிஸ்து தான் மறுபடியுமானாரா? நான் அதுதான், அதுதான் முதல் அடையாளம். அந்த நம்பிக்கை நான் மரித்தேன் உயிர்த்தேன், அதனால் நீங்களுக்கும் உங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அதைத்தான் நமக்கு தந்திருக்கிறார், உயிர்த்தெழுதல் அனுபவம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தார், நானும் என்ன செய்வேன், உயிரோடு எழுப்பப்படுவேன். அதுதான் வாசிக்கேட்ட 1ஆம் பாகத்தில் பார்த்தோம். வாசிக்கேட்ட 1ஆம் பாகம். அங்கே என்ன நடக்குது? எசேக்கியேலை எங்கே விட்டுட்டு விட்டுருக்காரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்கே போயிருக்காரு? மெட்ராஸுக்கு போயிருக்காரு. எங்கே விட்டு நிப்பாட்டினாரு? ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளத்தாக்கு மேலே நடந்து போன்னு சொல்றாரு. பள்ளத்தாக்கு மேலே நடந்து போறான், கீழே எட்டி பாருங்காரு. பள்ளத்தாக்குல கீழே எட்டி பார்த்தா என்ன தெரியும்? இப்போ அங்கே நம்ம இமயமலையில் போய் அங்கே நம்ம அந்த இடங்களுக்கு போனால் அந்த மேலோடி போய் பள்ளத்தாக்கு எட்டி பார்த்தா அடே போய் தலை கீழே இருந்துடும். 4000 அடி 10,000 அடி கீழே இருக்கும், கீழே அடிக்கும். அங்கே தண்ணி ஓடும், அங்கே இருக்கையும் தண்ணி ஓடும், இதில் மரஞ்செடிகள் இருக்கும். இங்கே எசேக்கியேலை கொண்டு ஒரு விட்டு அந்த பள்ளத்தாக்கு எட்டி பாருங்காரு. பள்ளத்தாக்கு எட்டி பார்த்தா அங்கே என்ன இருக்கணும்? தண்ணி இருக்கணும், அந்த மரஞ்செடி இருக்கணும். அங்கே இங்கே என்ன இருக்கு? எல்லாம் எலும்பு, உலர்ந்த எலும்பு. என்ன எலும்பு? காஞ்சி போன எலும்பு கிடக்கு. காஞ்சி போன எலும்பு நிறைய கிடக்கு, கூட்டமா கிடக்கு. உடனே சொல்ற கர்த்தர் சொல்றாரு, நீ அதுக்கு பிரசங்கம் பண்ணுங்காரு. நீ அதுக்கு பிரசங்கம் பண்ணு. எப்படியா பிரசங்கம் பண்ண? பிரசங்கம் பண்ணு அவருக்கு நினைச்சிட்டாரு. சொன்னாரா சொல்லலையா? எசேக்கியேல், ஆமா, எசேக்கியேல் 10 உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை உயிரடைவீர்கள். எலும்புகள் உயிரடையும். எலும்புகள் என்ன செய்யும்? ஒரு நாள் உண்டு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதைத்தான் எழுதுறாரு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதுறாரு. இதோ ஒரு ரகசியத்தை, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அதான் உயிர்த்தெழுதல், அதான் உயிர்த்தெழுதல். பயப்படாதீங்க, பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். மரணத்தை குறித்து பயம் வேண்டாம், மரணத்தை குறித்து பயம் வேண்டாம். வேற என்னத்தையும் குறித்து பயந்துகிட்டே இருங்க. எதை குறித்து பயப்பட வேண்டாம்? மரணத்தை குறித்து. அங்கே எலும்புகளுக்கு என்ன செய்யுது? வந்துச்சா? தீர்க்கதரிசி சொன்ன உடனே அது உயிர் அடைஞ்சிச்சா? உயிர் அடைந்தது. திரளான கூட்டமா இருந்துச்சது. அதுதான் காட்டுறார். அதே போல இந்த நாட்களில் கூட நமக்கு இனி மரணமே இல்லை. அதான் நம்முடைய கல்லறையில் என்ன எழுதுறோம்? கர்த்தருக்குள் மரணம் அடைஞ்சார்னு எழுதுறோம். இல்லை, நித்திரை அடைந்தார். நித்திரைன்னா தூங்கிட்டு இருக்கோம். நம்ம ராத்திரி தூங்குறோமா? தூங்கலையா? தூங்கிட்டு இருக்கோம்ல. என்னதான் தெரியுமா? என்னதான் தெரியுதான்னு கேட்க. இப்படியே தூங்குறோம்ல. அப்ப என்னதான் நடந்தா? என் மனைவி இருக்கிறா, தூங்குறா, நான் நடக்கேன், அவள் தெரியுமா என்னது? இது எங்கே போகிற தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நான் தூங்குறேன், அவள் எழுப்புறா, தெரியுதா? ஒன்றுமே தெரியும். இதுதான் மரணம் இது. ஆனால் என்ன, அந்த நான் தூங்குறவன் எழுப்புனா தான் பார்க்க முடியும். மறுபடியும் எழுப்புனா முடிஞ்சு போச்சு. அவர் எழும்புனா கதை தானே முடிஞ்சிட்டுலாம். இதுதான் மரணம். அதான் நித்திரை, கன நித்திரை, எழும்பாத ஒரு நித்திரை. அதுதான் மரணம்னு நம்ம நினைச்சிடலாம், சொல் விளங்கிடும். அப்போ இப்போ நமக்கு முன்னால் போனவங்களா அப்படி நித்திரையில தான் இருக்காங்க. நித்திரையில தான் நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, நம்ம முன்னோர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? என்ன எழும்பலை. நித்திரையை விட்டு அவங்க என்ன செய்யலை? நித்திரையை விட்டு எழும்பலை. அவங்க உறங்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான், எங்கள் தாத்தாவும் அப்படி தான், உங்கள் தாத்தாவும் அப்படி தான், எல்லாரும் நித்திரையாக இருக்கிறாங்க. நம்மளாம் எழும்பி இன்றைக்கு வந்திருக்கோம். நாமளும் எழும்பலைன்னா நித்திரை தான்.
பார்த்தீங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த நித்திரையில் இருக்கிறவங்க தான் ஒரு நாள் நினைச்சு போகிறோம். அப்போ நான் எழும்பும்போது உங்களோட இருக்கணும். அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தோம்ல, எங்கே போனோம் எப்படி போ அது அந்த அதான் அப்போ கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். அதுதான் மரணத்தின் வெற்றி. அதுதான் என்னது? மரணத்தின். அப்போ உயிர்த்தெழுதல், நான் உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கை நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவர்களாக வாழ வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். இது நித்திய ஜீவனின் உறுதியை பெறுகிறது. உதாரணம், இருள் இரவு வருது, அது முடிந்தா பகல் வரும், அப்படிதானே? அதுபோல மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவன். மரணம் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. மனிதன் ஒரே தடவை பிறப்பதும், ஒரே தடவை மரிப்பதும், ஒரே தடவை உயிர்ப்பதும், அப்படித்தானே? ஒரு பிறப்பு, ஒரு மரணம், அது நித்திய சொல்லலாம், ஒரு உயிர்ப்பு. இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சரி. உயிர்த்தெழுதல் சாட்சியாக வாழும். நமக்கு நம்மளை எதுக்கு கருத்தில் வச்சிருக்காருன்னா, உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக என்ன செய்யணும்? உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வாழணும். இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி மறைக்கப்பட வேண்டிய செய்தி அல்ல. இந்த செய்தி மறைக்கப்பட வேண்டிய, எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம். எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம். நல்லா கவனிக்கணும். உலகம் மரணத்திற்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த பயத்தை நீக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. நாம் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தையும் பயத்தை நீக்கியிருக்கோம், உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றிருக்கோம். இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? பாடிக்கிறோம். நாம் வாழ்க்கை ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். பயம் இல்லாமல் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சிலுவை தோல்வி அல்ல, கல்லறை முடிவு இல்லை. கல்லறை நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டுங்கிறது இல்லை, அதோட முடியலை. ஏன்னா வாழ்க்கை என்ன செய்யுது இருக்குது. உயிர்த்தெழுதல் மரணத்தின் முழு வெற்றி. நினைவில் கொள்ளணும், நாம் சேவிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். நாம் சேவிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவர் இங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, அவர் உங்களில் இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, எங்கே இருக்கிறார்? உங்களிலே இருக்கிறார். என்னிலே இம்மானுவேலராக, ஜீவனுள்ள தேவனாக என்னோடு இருக்கிறார். அதனால் பயப்படாதுங்க. அதனால் பயப்படாது. சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். எனவே நாம் சாட்சியை பகர வேண்டும். மரணத்தை குறித்து இந்த உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அவர்களுக்கு நிச்சய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக.